அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை தொண்டே தொழுகை. தொண்டு செய்தால் என்ன கிடைக்கும்? நிறைய பேர் நீங்க கேட்கலாம், இல்ல மனசுக்குள்ளேயாச்சும் நினைக்கலாம். அதாவது தொண்டு செய்வது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ பிறவிகள் கடந்து செய்து வந்த புண்ணிய பலன் காரணமாக தான் நமக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பே கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். இறைவன் நமக்கு கொடுக்கிற பெரிய பேர் என்ன தெரியுமா? நாம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய செல்வந்தனாக இருப்பது, கோடீஸ்வரனாக இருப்பது, பெரிய தொழிலதிபராக, இல்ல சினிமா ஸ்டாராக, இல்ல பாட்டு பாடுறவராக, இல்ல இசையமைப்பாளராக, இப்படியெல்லாம் இருந்தாதான் நாம பெரிய ஆளு அப்படி இதுதான் நம்ம இறைவன் நமக்கு கொடுத்த பேரு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா இது எல்லாமே பேரு தான். ஆனா இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான செல்வம். ஆனா ஆண்டவன் இறைவன் நம்மேல் வைத்த கருணைக்கு பால் நமக்கு கொடுக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? தொண்டு செய்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கார். அதுதான் சொல்லணும். இவ்வளோ பொருள், பணம், ஆற்றல் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு பேருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தொண்டு செய்வதே ஒரு பெரிய பேரு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டவர் தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் கொடுத்துருவார். இந்த ரகசியம் தெரியாது. ஆண்டவன் தன்னை விலக்கி வைத்துக் கொள்ள பொருளை தந்து அந்த பொருள் தான் ஒருவனை பாவம் செய்து வைக்க கொள்கிறது. ஒரு பொருள் அதிகமா கொடுத்துட்டாருன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட அவங்களை விலகி இருந்துடுறாங்கன்னு தான் சொல்ல வரணும். இந்த உலகத்தில் எப்படி பாவெல்லாம் நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதவி, இந்த புகழ், இந்த கல்வி, இதுதான் இப்படியாப்பட்டதுதான். அவங்கதான் படிச்சவன், இவங்கதான் பாவமே பண்றாங்க. கற்றதனாலாம் என் பயனென்கொள் வாலறிவான் நற்றால் தொழாரினி. இப்ப வாலறிவான இறைவனை அறிவதற்கு நாம் அறிவு எப்பாவது கொஞ்சம் செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஒரு நூலகம் போய் பார்த்தோம்னா நாம எல்லாம் முட்டாளன்னு சொல்லலாம். அவ்வளோ புக்கு அவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்க. ஒரு சின்ன டிகிரி நம்ம படிக்கிறோம், ஒரு டிப்ளமோ படிக்கிறோம், ஒரு யோகா டிப்ளமோ படிக்கிறோம், இல்ல அட்வான்ஸ் டிப்ளமோ படிக்கிறோம். இப்போ கேட்டோன்னா நினைவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மறந்துட்டோம்பா. 6வது படிச்ச திருக்குறள் கேட்டீங்கன்னா தெரியல. இப்போ எக்ஸாமுக்கு எழுதுறதுக்காக ஒரு 10 கொஸ்டின் ரெடி பண்ணி அந்த 10 கொஸ்டின் மட்டும் படிப்போம், எழுதுவோம். இப்ப கேட்டோம்னா ஞாபகம் இருக்கா? கிடையாது. அறிவின் குறைபாடு நமக்கு இருக்கு. அப்போ அந்த கல்வி எல்லாம் பெரிய கல்வியா இல்ல அது ஒரு பெரிய பேரா? கல்வியோடு கற்று இறைவனோடு இணைந்து போகவில்லை என்றால் அது எல்லாம் பாவத்தோடு தானே செய்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டோடு போகணும். நாம் பெற்ற கல்வி எதோட போகணும்னா தொண்டோடு போகணும். சத்விசாரம் பரோபகாரம் என்பார் நம் வள்ளல் ஐயர் ஐயா. எப்பவுமே இறைவனையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இறைவனை அறிந்து அடைந்து அம்மயமாகவே நாம் மாறிவிட வேண்டும். இறைவனை முதல்ல நம்ம அறியணுங்க. இறைவன் எங்க இருக்காரு? எல்லா இடத்துல இருக்கிறாரு சொல்லிட்டாங்க. இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறாரு. இறைத்துகள் தான், எல்லாமே விண்ணுதான், அணுக்கள் தான். இது பிரம்மம், இது பிரம்மம், இதுவும் பிரம்மம். அப்ப இதுதான் பிரம்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இது இறைநிலை தான். ஆனா இதுவே இறைநிலையா? அந்த மாதிரிதான் பெரியவர்கள் நமக்கு விளக்க உருவ வழிபாடு முறைகள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. கடவுள் இருக்கிறாரா, கடவுள் இப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி வழிபட்டாங்க. ஆனா கடவுளே அவரா? நம்ம அருட்தந்தை அவர்களும் வள்ளலார் ஐயா அவர்களும் கடவுள் இல்லைன்னு சொல்லல. உண்மை தெய்வம் எது நீங்க கண்டுபிடிக்கணும். இது கடவுள் தான், இது பிரம்மம் தான். உண்மை தெய்வம் எது என்று நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளலாரையா பாடல் பாடுவாரா, மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றொருள் அருட்பெருஞ்சோதி. இறைவன் சொல்றாரா, ராமலிங்கம் மேயினை, நீ மெய்ப்பொருள் எதுன்னு சொல்லிட்டு நீ அறிஞ்சிட்ட, அதுக்குள்ளே போயிட்டு நீயாக அதை மாறிட்ட அப்படின்னு அழகா சொல்வாருங்களா. அருட்பெரு ஜோதி வழிபாடு என்பது அருவ உருவ
அருவுருவ வழிபாடு கிடையாது. அது சொரூபம். ஜோதியில் ஜோதி சொரூபமே அந்தம், ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. அழகா பாடுவார் ஐயா அகவல்ல. இப்போ உனக்குள்ளேதான் இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வள்ளலார் ஐயாவும் சொல்லியிருக்கார். நம் அருட்தந்தை அவர்கள் அதை அறிந்தார். சிறு வயதிலே 3 கேள்வி கேட்டார் அவர். சின்ன குழந்தைக்கு வரக்கூடிய கேள்வியான்னு நீங்க கேட்கலாம். இறைவன் யாரு, அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, அப்படி எல்லா விஷயங்களும் அவரு சிறு வயதிலிருந்தே கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போ நாம இறைவனை அறிந்து அடைந்து அம்மையமாவது, இதுதான் நம்முடைய பிறவினுடைய நோக்கமே. இதை நாம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை சொல்வார், நம்ம ஐயா சொல்வார், குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், முற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகிற்கு தொண்டாற்றி மகிழ்வோம். ஒற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகிற்கு தொண்டாற்றி மகிழ்வோம். கிட்ட ஒற்ற செல்வம் இருக்கா, செய். இல்ல கல்வி இருக்கா, செய். இல்ல உடல் உழைப்பு இருக்கா, செய். அறிவு இருக்கா, செய். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா, என்னால எழுந்துக்கவே நடக்க முடியாது, சம்பாதிக்க தெம்பு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களால முடிஞ்சது தவம் செய்ய முடியும் இல்லையா? அமர்ந்து தவம் செய்து வாழ்த்து போடும். இந்த வையகத்தை வாழ்த்துங்க. வாழ்த்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு அதுவே ஒரு தொண்டு தான். நம்ம குரு பார்த்தீங்கன்னா ஒரு மாசற்ற ஒரு குரு. நம்ம யாருடைய பாசறையில் இருக்கிறோன்றதே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுல அவருடைய முக்கியத்துவத்தை நம்ம உணரதில்லை தான் சொல்லலாம். ஐயா அழகா அவருடைய மனைவியை நேசிப்பாராம். அவருக்கு மனைவிகள் 2 பேர். ஒரு கட்டாயத்தின் காரணமாக தான் ஐயா 2வது திருமணமே ஒத்துக்கொள்வார். ஏன்னா அம்மா அன்னை லோகாம்பாள் மீது வைத்துள்ள உண்மையான அன்பின் காரணமாகவே. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சு பார்க்கணும். அளவில்லாத அன்பு, அவருடைய பேச்சை தட்ட முடியாம தான் ஐயா 2வது லட்சுமி அம்மாவை திருமணம் செய்து கொள்வாங்க. ஐயா அவருடைய ஊர் என்னன்னு தெரியும் உங்களுக்கே, குடுவாஞ்சேரி தான், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கு. ஐயா ஒரு நெசவாளி குடும்பத்தை சார்ந்தவர். அவர் 3வது படிக்கும் பொழுதே அவர் படிப்பை நிறுத்திட்டாங்க. கால் கூட எட்டல, அவரை நெசவு தறியில இறக்கி விட்டுட்டாங்க. பசி பட்டினி. இதுல இருந்து எப்படி மீள்றது தெரியல. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தெரியல. அந்த தாய் அந்த அன்பு கொண்ட தன்னுடைய குழந்தைக்கு, ஐயா இந்த இடத்துல ஒரு நிகழ்வு சொல்லணும். ஐயாவுடைய தாயார் சின்னம்மையார் இருக்காங்க பார்த்தீங்களா, வள்ளல் பெருமானருடைய அம்மா பேரும் சின்னம்மையார் தான். நம்ம வேதாத்ரி ஐயாவுடைய அம்மா பேரும் சின்னம்மையார் தான். சின்னம்மையார் அம்மையார் ஐயா அவருடைய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஐயாவுக்கு எடுத்துக்காட்டே அம்மா தான், சின்னம்மையார் தான். அம்மா அவர் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை மலர்ல இதெல்லாம் எழுதியிருக்காரு. அம்மா ஒரு ஒல்லியான தேகம் கொண்டவங்க, பட்டினியோட உடம்பு வயிறுல ஒட்டி இருப்பாங்க. அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில யாராவது ஒரு மகப்பேறு வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வாலண்டியரா போகலாம், கூப்பிட மாட்டாங்க யாரும். அவங்களே போயிட்டு அவங்களுக்கு மருந்து வைத்து கொடுப்பது, குழந்தையை குளிப்பாட்டுவது போன்ற அனைத்து வேலைகளையும் செய்வார்களாம். செய்துவிட்டு ஐயா வீட்டுக்கு வருவாங்களாம். வரும்போது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவ வசதி இல்லாத காலத்துல அப்படியே உடைய ரொம்ப டயர்டாயிட்டு வருவாங்களாம். ஐயா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாராம். அம்மா இப்படி விட 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 ஒல்லியா இருப்பாங்க. அம்மா இப்படி கஷ்டப்படுறீங்களே, ஏமா இது மாதிரி செய்றீங்க, காலையில கூட சாப்பிடல, இந்த மாதிரி எல்லாம் உடம்பு நீங்க முடியாம போய் வேலை செய்யணுமா அப்படின்னு நம்ம வேதாத்ரியா கேட்பாரா. அதுக்கு அம்மா சொல்லுவாரா, நாளைக்கு இந்த உடம்பு ஏமா கூப்பிடும்போது நான் செத்து போயிட்டேன்னா என்னை ஏமா கூட்டிட்டு போகும்போது அப்ப எடை போட்டா கூட்டிட்டு போறான், இந்த எலும்பு தோலுல இந்த சதை உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அழகு இல்ல? இந்த மண்ணுக்கும் இந்த நெருப்புக்கும் இரையாக போற இந்த உடம்ப 4 மக்களுக்கு பயன்பட்டாதான் என்ன அப்படின்னு அழகா அந்த தாய் சொல்லுவாங்களாம்.
எப்பவுமே ஒரு தாய் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவர் நடந்து காட்டினாலே போதும். அதுவே அந்த குழந்தைகளுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு பெரிய மகான் உருவாவதற்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்னம்மை அம்மையார் மட்டும்தான். அவங்கதான் ஐயாவுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனே. அவங்கள பார்த்துட்டு தான் ஐயா தொண்டு செய்யறதுலயே அவ்வளவு மும்முரமா இருக்கார். பிறர் இன்புறுவதை கண்டு தான் இன்புறுவதே பிழையிலா சலிப்பலா பேரின்பமா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடல்கள் பாடியிருக்காரு. இது பல பாடல்கள், உதாரணம் சொல்லிக்கொண்டே போகல். அப்படிதான் அவர் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நெசவு நெஞ்சிட்டு இருக்காரு. ஐயா, அம்மாவும் அப்பாவும் தடுப்பு சுவருக்கு பின்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்களா, இன்னைக்கு குழந்தைக்கு கொடுக்க ஒரு ஜோடுதலை கூழ் இல்லையேன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்களாம். ஐயா குழியிலிருந்து எழுந்து சரியான உணவு நேரம் 1 மணி எழுந்து போய் அம்மா கிட்ட கேக்குறாருங்களா, என்னம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பா, உனக்கு நான் ஒரு ஜோடுதலை கூழாவது மதியம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நீ பசியோடு எழுந்து வருவ, வேலையை முடிச்சுட்டு. அந்த தகர ஜோடுதலை சொல்லுவாங்களாம் அம்மா, அதுல இருந்து எடுத்து கூட கொடுக்க உனக்கு கூழ் இல்ல. பக்கத்துக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன், அது பிச்சை கிடையாது, அவங்க போயிட்டு என்னமா வாங்கிட்டு வருவாங்களாம். இன்னைக்கு நான் கொடுத்தா நாளைக்கு நீங்க கொடுக்கணும். அந்த மாதிரி பண்டமாற்று முறையில போய் கேட்டு வாங்கிட்டு வருவேன், இன்னைக்கு அது கூட உனக்கு கிடைக்கலையேப்பா அப்படின்னு அந்த தாய் பதறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஏம்மா நான் 3ஆம் கிளாஸ் கூட படிக்கிறது நிறுத்திட்டீங்க, ஏன்னா குழியில இறக்கிட்டீங்க, இப்ப இவ்வளவு நாள் சம்பாரிச்ச பணத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அந்த குழந்தை ஐயா சமத்து புள்ளல்ல, நம்ம தாத்திரி மகரிஷி ஐயா ஒரு அழகு, ஒரு அறிவுள்ள குழந்தை இல்ல, அது மகான் இல்லை. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அப்ப கேக்குறாரு, அம்மா இந்த மாதிரி இருக்கு, இது ஏன் நம்ம எல்லாருக்குமே இல்லை, எனக்கும் நமக்கு மட்டும் ஏன் இருக்கு? இந்த வீட்டுல பக்கத்து வீட்டு அக்கத்து வீடு எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா தூங்குறாங்க, நல்ல நல்ல வறுமை இல்லாம இருக்கிறாங்க, ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வறுமை? இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் எல்லாருக்கும் சமமா தானே செஞ்சிருக்கணும், ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு வருது அப்படின்னு கேட்கிறார். ஏன் இன்ப துன்பம் வருது, இப்படியெல்லாம் கேள்விகள் எழுது. கடவுள்னா யாரு, நான் யாரு, உயிர் என்பது என்ன, அதனுடைய மூலம் என்ன, வறுமை எங்கிருந்து வருது, இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்க போறேன் என பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இந்த வறுமையை ஒழிக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சென்னைக்கு போனாருங்க. குடுவாஞ்சேரியில இருந்து சென்னைக்கு மயிலாப்பூர் அவங்க அக்கா வீட்டுக்கு போறாரு. அங்க முதல்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு நம்ம ஐயா, சேர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல போய் வேலை செய்யறாரு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்யும் போது அது வருமானம் பத்தல, அதுல இருக்கிற பேப்பர்ஸ் வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து செஞ்சு ஃபைல்ல செய்யறாரு. ஃபைல் செய்து அதையும் வியாபாரம் செய்யறாரு. ஐயா எப்பவுமே உலகியல் வாழ்க்கையில் சார்ந்த வெற்றி வேணாம் அப்படின்னு என்னைக்குமே ஐயா சொன்னதே கிடையாது. அவர் ஜெயிச்சு காமிச்சவர், அது அவர் தான் அவருடைய சிறப்பே, குருவுடைய சிறப்பே அதுதான். எங்கேயாச்சும் மனைவி நல வேட்புழை எங்காவது கொண்டாடி பார்த்திருப்போமா? நம்ம ஐயா கிட்டதான், ஐயாவுடைய அமைப்புலதான் அதெல்லாம் இருக்கு. ஐயா அதுக்கப்புறம் என்ன பண்றாருங்களா, ஒரு வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் என்பவர்கிட்ட போய் வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் கத்துக்கிறாரு, சித்த மருத்துவம் கத்துக்கிறார். சித்த மருத்துவம் கத்துக்கிறது மட்டும் இல்லைங்க, அதுல பட்டமும் வாங்குறாரு. அப்புறம் பல்பொடி தயாரிக்கிறாரு, பல்பொடி தயாரிச்சு வியாபாரம் பண்றாரு. கிண்டி ரேஸ் வேலை, போஸ்ட் ஆபீஸ் வேலை, ஃபைல் தயாரிக்கிற வேலை, அடுத்து தென்னை பள்ளிக்கூடத்துல டியூஷன் எடுக்கிறாருங்க, அதுல வர வருமானம். அது மட்டும் இல்ல, ₹1 நெசவு தொழில வாடகை எடுக்கிறாரு, வாடகை எடுத்து அங்க போயிட்டு அங்கேயும் வேலை செய்யறாரு. அவளால என்ன பண்ண முடியுமோ பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாருங்க, பத்தல, போதல. இங்கிருந்து மயிலாப்பூர்ல இருந்து குடுவாஞ்சேரி, மயிலாப்பூர்ல இருந்து எங்க போறாரு, குடுவாஞ்சேரிக்கு போறாரு. அங்கிருந்து பால் வாங்கிட்டு வர்றாரு, கேனா பால் வாங்கிட்டு ட்ரெயின்ல எடுத்துன்னு இறக்கி அவங்க தெரிஞ்ச கம்பெனிஸ் எங்கெங்க இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பால் சப்ளை பண்றாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே நம்மளுக்கு பதறுது. ஐயா அவ்வளோ ஏழ்மையில இருந்து வந்தவர் தான். ஐயா பாத்தீங்கன்னா தறியில ஒரு பச்சை, ராமர் பச்சை சொல்ற ஒரு பச்சை,
அது ஒரு கலரை கண்டுபிடிக்கிறார் ஐயா. அதுக்கப்புறம் தான் ஐயாவுடைய வாழ்க்கையில வெற்றி. அருட்தந்தை அவர்கள் கண்டுபிடிச்ச பச்சை கலர் தான், அதில் சாயம் தயாரித்து லுங்கி, பச்சை கலர் லுங்கி ஒரு கருப்பு பச்சை ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, ராமர் பச்சை சொல்லுவான். அந்த பச்சை ஐயா தான் கண்டுபிடிச்சார். அவர் வாழ்க்கையில வெற்றி பெற ஆரம்பிக்கிறாரு. 2000 தறிகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபரா மாறிறார். சுவாமிஜி ஐயா தான் அந்த ஊரிலேயே குடுவாஞ்சேரியிலே ஒரு பெரிய தொழிலதிபரா மாறிறார். அப்போ ஐயா எழுதுறாரு, ஒரு கவி எழுதுறாரு, என் பிறப்பு என் இறப்பு இரண்டையும் நான் அறியேன், எனினும் இவ்விரண்டு நிகழ்ச்சி என் உள்ளத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈற்றுகின்றேன். என் பிறப்பு இறப்பு நான் எதையுமே அறியல, இருந்தாலும் பொன் பொருள் இனத்தையும் நான் சேர்க்கிறேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பக்க பொதுநலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நான் சம்பாதிப்பேன். அது புவி வாழ்விற்காக அதை நான் செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமனில் அனைத்தையும் நான் அளிப்பேன். ஸ்டேட்மெண்ட் தரார் ஐயா. அனைத்தையும் நான் குத்துருவேன், எல்லாத்தையும் குத்துருவேன் இறைவா. அக்ரிமெண்ட் போறாரு, இறைவனுக்கு சொல்றாரு. அதாவது உயிர் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதிடுறாரு ஐயா, தெரியாம எழுதிடுறாரு. அப்ப கேக்குறாங்க, அப்ப உனக்கு என்னதான் இப்ப எல்லாத்தையும் எழுதி குத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேக்குறாங்க, இனிமையும் என் முகமே என் செல்வம், உன் செல்வம் இனிமை இன்முகம், அப்ப வீடு ஏக வழியே என் வீடு என்று இதை எண்ணியே நான் துறவு பூண்டேன் என்கிறார். என்ன அழகு இல்ல ஐயா. இந்த மாதிரி கவியில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, உயிர் எழுதிட்டாரு. விடுவாரா இறைவனை? இந்த வேதாத்திரிய சோதி பண்ணணும், இந்த வேதாத்திரிய நம்ம சோதனைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாரு இல்ல ஐயா. அப்படித்தான் 200 தறி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன 2 கார் அவர் வீட்டு முன்னாடி நிற்குமா. யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும், யாருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னாலும் முதல்ல அந்த கார் அப்படி பெட்ரோல் போட்டு அப்படியே டிரைவரோட நின்றுட்டு இருக்கோமா அந்த கார், உடனே எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அவரு சேவைகள் செய்தார். இன்னமும் அவர் பண்ணார். தன்னுடைய தொழிலாளர்களுக்கு ஃபுல் நல்ல சம்பளம், தன்னுடைய வருமானத்துல லாபத்துல 25% பிரிச்சு அதையும் அவர் என்ன பண்ணுவாராம், எல்லாருக்கும் கொடுத்துருவாராம். இப்படிதான் அவர் வாழ்க்கைய எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தார். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். என்னம்மா வேதாத்ரி எழுதியிருக்குல்ல, நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் நான் அளிப்பேன் என்று எழுதிவிட்டாய் அல்லவா விக்கிரம்பர். அப்போ அந்த காலத்துல போர் வருது, 2ஆம் உலக போர். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கஷ்டம். அப்ப என்ன பண்றாரு, இவர் நம்பி இருக்கிற சிறு சிறு தொழிலாளர்களுக்கெல்லாம் இவர் கடன் கொடுத்து உதவுறார். எல்லாருக்கும் கடன் கொடுத்து உதவுறார். இவர்கிட்ட இருந்தது போக கடன் வாங்கி கடன் கொடுத்து உதவுறார். அப்போ என்ன பாத்தீங்கன்னா எல்லாருமே வராங்க, ஐயா உங்க இவ்வளோ பணம் நீங்க வாங்கியிருக்கீங்க, நீங்க உங்களுக்காக இது வாங்கல, சிறு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாருக்காகவும் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, நீங்க ஒரு வார்த்தை எழுதி கொடுங்க, நான் அவங்களை எல்லாரையும் போயிட்டு வசூல் பண்ணிக்கிறேன், நான் அவங்களுக்காக தான் வாங்கினேன்னு நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சொல்றாரு, நான் எழுதி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்க எல்லாரையும் ஜப்தி பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள பொருளெல்லாம் எடுத்துட்டு வெளியே அமுச்சிடுவீங்க. அப்ப மொத்த பேரும் நடுத்தருக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் நடுத்தருவுக்கு வர்றதை விட நான் ஒரு ஆள் நடுத்தருக்கு வந்தா பரவாயில்ல, அதனால என்னையே நீங்க எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு கோர்ட்டுல உத்தரவாதம் கொடுத்துறாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஐயாவுடைய மோதிரம் வாட்சி முதற்கொண்டும் ஜப்தி பண்றாங்க. எல்லாத்தையுமே எடுத்து ஐயா எங்க நிக்கிறாரு, காரு வீடு சொத்து 2000 சரி கொட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஐயா நடுத்தெருவில் நிற்கிறார். லோகாம்பாள் அன்னையம் லோகாம்பாள் லட்சுமி அம்மாவும் பாக்குறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயா மேல உள்ள அன்பு அமைதியா இருக்காங்க. தர்மம் என்னைக்குன்னா கைவிடுமா? கண்டிப்பா கைவிடவே விடாது. அப்போ ஒரு நண்பர் வராரு, ஃப்ரெண்ட் அவருடைய ஃப்ரெண்டு வராரு, ஐயா உங்க வீடு இருக்கு, குடிசை வீடு தான், நீங்க பார்த்து உங்க மனைவியோட இருந்து வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வியாபாரத்துக்கு புட்டு வியாபாரம் செய்து நீங்க வியாபாரத்துக்கு எதனா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபாவும் கொடுத்துட்டு போறாரு. ஐயா அதே ஊர்ல அந்த கிராமத்துல
அந்த குடிசையில வாழறாரு. அந்த 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு புட்டு செய்யறதுக்கான தேவையான பொருள்லாம் வாங்கி வந்து மனைவிமார்களுக்கு கொடுக்குறாரு. அவங்களும் அழகா புட்டு செய்து கொடுக்குறாங்க. ஐயா பெரிய பணக்காரா இருக்கும் போதும் அவர் வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாம இருந்தாரு. அடிமட்டத்துக்கு போன பிறகு அவர் அமைதியா இருக்கிறார். அம்மா எல்லாரும் கொடுக்குறாங்க. ஒரு நாள் விடியற் காலை 4 மணிக்கு ஐயா தியானம் பண்ணிட்டே இருக்கார். அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஐயாவுக்கு தெரியுது இந்த வீடு இடிய போகுது. மனைவிகளையும் தவறும் வெளியில கூட்டின்னு வந்துடுறாரு. கூட்டின்னு வந்து நிற்கும் போது மழையில நினைக்கிறார். சோழு பெய்யுது மழை. அன்னை லோகம்பால் அம்மா அப்படி கண்ணீர் விடுறார். அவங்க நினைறது கூட பெருசு இல்லை. நம்ம அன்பான கணவர் நம்முடைய ஐயா நினைறது அவரால் தாங்க முடியல. கூட்டிட்டு வந்து எதிர் வீட்டுல தென்னையில உட்கார வைக்கிறாங்க அம்மா. ஏங்க நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நம்ம என்ன செஞ்சோம்? நல்லது தானே செஞ்சீங்க, எல்லாருக்கும் சேவை தானே செஞ்சீங்க. ஏன் இறைவன் நம்மளை இப்படி படுத்துறாரு? இருந்த ஒரு வீடு, புட்டு செய்யறதுக்கான பொருள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப நம்ம எப்படிங்க வாழறது அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. ஐயா சிரிச்சுக்கிட்டே, ஐயா எப்பவுமே கவிதை பழக்கம் இல்லையா, ஒரு பாக்கெட்ல கை விடுறாரு. என்ன பண்றாரு? எழுதுறாரு. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாம எல்லாம் எடுத்தாடும் காய்கள் எழுதுறாரு. இறைவனுடைய பேராட்டக்கார, இறைவனுடைய காய்கள் நம்மளாம் ஒரு எடுத்தாடும் காய்கள். தாயம் விளையாடுவாங்க இல்லையா, அதுல நமக்கெல்லாம் புளியங்கொட்டை வச்சு நம்ம விளையாடுவோம், தாயபா சுருட்டி. இதுவே மகாபாரத்துல தங்கத்தால் ஆனது, ராஜாக்கள்லாம் தங்கத்தால் ஆனது ஆடுவாங்க. ஆனா இறைவனுக்கு மனிதர்கள் ஆகிய நாம தான், இந்த உயிர்கள் தான் அவருக்கு எடுத்தாடும் காய்கள். என்ன பண்ணுவாரா இறைவன்? பெயர்த்து வைப்பான், இடம் மாற்றுவான், பித்தி எறிவான், பின்பு அருள் புரிவான் எழுதுறாராம். இடம் மாற்றிடுவானா, நம்மள பிரிச்சு வச்சிடுவானா, என்ன வேணா பண்ணுவாங்க. இதுதான் இறைவன். ஆனா லாஸ்டா என்ன சொல்லியிருக்காரு? அருள் புரிவா, அருள் புரிவான்னு சொல்லியிருக்க. இதுதாங்க பிழையொன்று மாற்றுரைக்க பிறந்தார் யார் உலகில். கடவுள் அப்படி சட்டையை, ஏன்பா எனக்கு இந்த தண்டனையை கொடுத்த அப்படின்னு கடவுள் கிட்ட போய் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க முடியுமா? கோர்ட்ல நிக்க வைக்க முடியுமா? ஏத்துக்கணும், ஒத்துக்கணும், வேற வழியே இல்லை. நம்மளுக்கு எது நடந்தாலும், பிச்சு போட்டாலும், இடம் மாற்றினாலும், ஒருத்தர் பிரிச்சு வச்சாலும் ஏத்துக்கணும், ஒத்துக்கணும், வேற வழியே இல்லை. நான் என்ன பணத்தோட நான் பிறந்தனா? என்ன பணத்தோட இருக்க வச்சாரு, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வச்சுக்கிறாரு. இது எல்லாமே யாரு? அவர் தானே செய்யறாரு. செஞ்சுட்டு போட்டோம். எப்போ நான் செஞ்ச செயலுக்கான விளைவு தான் இது அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பட்டினத்தார் கூட சொல்வாரு, அந்த ஒரு மணி மாலையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்ரேஸ்வரர் வந்து அவரை கழுகை மரத்துல ஏத்துட்டு வரும்போது, எப்போ நன்றே, எப்பா நன்றே செய்தாய், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, ஈசனே இதுவும் உன் செயலே. நான் எனக்கு இந்த பிறவில நான் எந்த பாவம் செய்யல, யாருக்கும் துன்பத்தை கொடுக்கல, ஏதோ பிறவில நான் என்னவோ செய்யறேன், நான் என் செயல் எதுவுமே இல்லை, எல்லாமே உன் செயல் தான், இறைவன் செயல் தான் இது அப்படின்னு அழகாக சொல்லுவார். அது மாதிரிதான் தொண்டு செய்வதற்கு பின்பு அவர் அருள் புரிவார். கண்டிப்பா ஐயா தொண்டு செய்ததுனாலதான் அவருக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஐயாவுடைய மணிமண்டபம் பேசும், 1000 பேர் அமர்ந்ததை நம்ம தியானம் பண்றோம். என்ன ஒரு உணர்வு நிலை! ஐயா அந்த தொண்டின் காரணமாக தான் ஐயாவுக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு. இதை நாம புரிஞ்சுக்கணும். ஐயாவுடைய பிறந்த நாளை நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனைவி நலவேற்பு விழா கொண்டாடுகிறோம், அம்மாவுடைய பிறந்த நாளை, ஐயாவுடைய மகாசமாதி நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம். யார் கொண்டாடுவான்? ஒரு பெரிய மகான், மாசற்ற மகான். அவருடைய வாழ்க்கையை பார்த்து 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 நம்ம மாறணும். அவர் கூட சொல்றாரு, நீ 1 கோடி சம்பாதிக்கணும் ஏன் மிக சம்பாரிச்சுக்கோ, அதுக்கு உடல் உழைப்பு போடவில்லை, அதுக்கு மூளையை யூஸ் பண்ணவில்லை, ஏதோ ஒண்ணு செய், சம்பாரிச்சு 1 கோடி இல்லை 10 கோடி 10 வீடு கூட கட்டிக்கும். ஆனா அதுக்கு அடுத்து 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது சமுதாயத்துக்கு கொடுத்துரு. உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவை கொண்டு உலகுக்கு தொண்டாற்றி மகிழ்ந்துடு அப்படின்னு அழகாக சொல்றார். சரி, எதுவுமே செய்ய முடியல, நம்ம தியானம் செய்தாச்சும் நம்ம வாழ்த்தலாம்.
ஐயாவுடைய கொள்கைகளையாச்சும் நம்ம பயன்படுத்தலாம். கோபம் கொள்ளக்கூடாது சொல்லியிருக்காரு. நம்ம கோபம் கொள்ளாம இருக்கிறோமா? கோபத்தையாச்சும் நம்ம விட்டுடலாம். ஒவ்வொரு சீடனும் அவரை மாதிரியே மாறணும். இந்த மனவளக்கலையை எத்தனை ஞானிகள் உருவாக்கினார்கள் இதுவரைக்கும் அப்படின்னு நம்ம காட்டணும். அதுதான் குரு பக்தி. எப்பொருளை எச்செயலை எக்குடத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மை நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் தரத்திலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நேதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் குரு உயர்வோர் மதிப்போர் தம்மை அறிவிலும் தரத்திலும் மாற்றம் காணும். என்ன அழகுல! யார் ஒருத்தர் இறைவன் அவரே நினைச்சிட்டு இருக்காரோ அவராகவே மாறுகிறார். இறைவனையே நினைச்சிட்டு இருக்கியா? இறைவனையே நினைச்சிட்டு குருவே நினைச்சிட்டு நீ குருவாவே மாறிடுவேன். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? எப்பயோ நடந்த விஷயத்த பத்தி யார் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தாங்களோ, யார் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்கள பத்திதான் நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு துன்பம் வரும்போது இந்த மாதிரி பாடல்களை எடுத்து வச்சுக்கணும். ஐயாவை நினைச்சுக்கணும், குருவை நினைச்சுக்கணும், இறைவனை நினைச்சுக்கணும். ஒன்றி அவரையே நம்ம நினைக்கும் பொழுது நம்ம அவங்களாவே மாறிட போறோம். ஞானியாவே மாறிடலாம். எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும்? குருவை மதித்து ஒழுகினால் தேன் ஒழுகணும். எப்படி ஒழுக முடியும்? நேரா போய் விழும். எங்கன்னா போய் பக்கத்துல ஓடுமா? ஓடாது. அந்த மாதிரி குருவை மதித்து ஒழுகினால் அறிவிலும் தரத்திலும் மாற்றம் கண்டு நம்முடைய பிறவி பயனை நமக்கு கொடுப்பாரு. குருவை மதிப்பை ஒழுகினால்னா என்ன? அவர் வழி வாழணும். நம் குரு அப்படியே நம்மளுடைய குரு என்ன சொல்லியிருக்காரு? நம்ம வேதாத்திரியத்தோட சாரம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இரண்டொழுக்க பண்பாடு தான் அது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். துன்பப்படும் உயிர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வேன். என்ன அழகுல! இதை நாம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். யாருக்காச்சும் துன்பம் கொடுக்காம இருக்கிறோமா? எந்த உயிருக்காச்சும் துன்பம் கொடுக்காம இருக்கோமா? கொடுத்துட்டேதான் இருக்கும். குருவை மதித்து ஒழுகுதல்னா என்ன? குரு வழி வாழணும். குரு என்ன சொன்னாரு? குரு எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி வாழணும். குரு தொண்டு செஞ்சு வாழ்ந்தாரா நம்ம தொண்டு செய்யணும். எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாதா? துன்பம் தரக்கூடாதுதான். ஐயா பாத்தீங்கன்னா புலால் மருத்துவர். நானா மனவளக்கலையே நிறைய பேர் புலால் சாப்பிடுறாங்க. ஐயா எங்கேயுமே சொல்லல, இத பத்தி பேசல. இரண்டொழுக்க பண்பாடிலே பேசிட்டார். எந்த உயிருக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய். ஒரு உயிர் துன்பப்படுத நம்ம பார்க்க முடியும். ஐயாவை மதிச்சு ஒழுகுறோம்னா அவர் வழியில வாழணும், அவர் வழியில நிக்கணும். இதுதாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நான் டீப்பா சொல்ல போனோம்னா, ஐயா எந்த இடத்துல புலால் மறுத்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். கோயில திருவிழாவுக்கு போகும்போது ஒரு அட்டையில எழுதியிருந்த பார்த்துட்டு அதை படிச்சுட்டு என்ன அங்கே ஒரு தடை, ஒரு உயிருக்கு இழப்பு ஏற்படும் போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற போது ஒரு முனிவருக்கு ஒரு ஆடு வெட்டுறாங்க. அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு, பார்க்காம போறாருன்றதுக்கு அவருக்கே நரகம் தான் கிடைக்குதுன்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சு அப்படியே அசந்துட்டாரு ஐயா. அன்னைக்கு விட்டாரு. நம்ம குழந்தைங்களுக்கு பட்டுன்னு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லி இரண்டொழுக்க பண்பாடுல சொல்லியிருக்காரு. குருவை மதித்து நம்ம ஒழுகணும். அனைவரும் இதெல்லாம் சிந்திக்கணும். நானும் குரு கிட்ட வந்துட்டேன், குரு சொல்றத கேட்கிறேன், அவர் வழியில் தான் நடக்கிறேன். அதெல்லாம் பழக்க பதிவு. நான் என்ன பண்றது? அது நேர்குது விலங்கின பதிவு வருது, அதை ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி சொல்லிட்டு வாழறது இல்லைங்க வாழ்க்கை. குரு வழி ஒழுகி தேன் எப்படி ஒழுகி ஸ்ட்ரைட்டா போய் கீழுதோ அது மாதிரி குரு வழி மதித்து குரு வழியே வாழணும். அதுதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையை நம்ம முடிந்த வரைக்கும் தொண்டு செய்து வாழணும். தொண்டு செய்தால் என்ன கிடைக்கும்னு கேட்டாங்கல்ல முதல்ல. எல்லா பேரும் கிடைக்கும். ஒரு தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, போன பிறகு எத்தனையோ பிரிவில் செய்ததுனால்தான் இந்த இடத்துல அமரக்கூடிய பதவியை இறைவன் கொடுத்திருக்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை பிறவி இந்த ஆன்மா மூத்த ஆன்மாவா இருந்துச்சோ தெரியாது, எத்தனை பிறவியில் அங்கிருந்து கேட்டிருந்ததோ.
யோசிக்கணும். செல்வத்தின் பயனை ஈதல், அதாவது செல்வத்தின் பயனை ஈதல் தான். 4 பேருக்கு உதவி சொன்ன கொடுங்க. இதுதான் ஐயா சொல்றாரு. அவை கிட்ட கேட்பாராம் முருகர், பாட்டி பாட்டி பெரியது எது? அம்மா சொல்லுவாங்களாம், அவை பாட்டினும், பெரிது 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 கேட்கின் பெரிது கேட்கின் வரிவடி வேலாய், பெரிது பெரிது புவனம் பெரிது. பூமிதான் பெருசா? இருமுருகா, புவனமோ நான்மகன் படைப்பு. நான்மகன் யாரு? 4 பக்கம் முகம் இருக்குது யாரு? பிரம்மா. அப்ப பிரம்மா தான் பெரியதா? எங்க மாமா தான் பெரியவரா அப்படின்னு கேட்கிறார். இருமுருகா அப்படின்னு சொல்றாங்க. கரியமான் நான்மகன் கரியமான் உந்தியில் வந்தேன். அப்போ விஷ்ணு மாமா தான் பெரியவரா? இல்ல, கரியமாலோ அலைக்கடல் துயன்றோன். அலைக்கடல்னா அலை மேல யார் படுத்திருக்குது? நம்மளுடைய விஷ்ணு தானே. அவரு பெரியவரா? அவரும் கிடையாது. கரிய மாலோன்றது என்னது? பாம்பு. அப்போ அந்த பாம்பு தான் பெருசா? அந்த பாம்பு அலைக்கடல் குருமுனி கங்கையில் அடக்கம். அதாவது அவர் முனிவர், அகத்திய முனிவர் அந்த கடல்ல அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கலசம் அந்த கடல் தான் பெரியதா, இல்ல அகத்திய முனிவர் தான் பெரியவரா அப்படின்னு. அந்த கலசத்துக்குள்ளதான் அந்த குருமணியும் கலசத்தில் பிறந்தோம். அப்ப கலசம் பெரியதா? கலசமும் அரவானுக்கு ஒரு தலைபார். அந்த கலசம் பாம்புக்கு ஒரு சிறுமண், அந்த தலைபாரத்துல தான் அது இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப கலசம் பெருசா? உமையும் இறைவர் பாகத்து ஒடுக்கும். அம்மா அரவோ உமையவன் சிறுவிரல். உங்க அம்மா இருக்காங்களே உமையவாள், அவளுடைய மோதிரம் தான் அந்த அரவோ, அந்த பாம்பு அப்படின்னு அப்போ எங்க அம்மா தான் பெருசா? இல்ல முருகா. அப்போ வேற யாரு பெருசு? உமையும் இறைவர் பாகத்து ஒடுக்கும். உன்னுடைய அப்பா பாதி உங்க அம்மா. அப்ப எங்க அப்பா தான் பெருசா? இருமுருகா, வெயிட் பண்ணு. இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கும். ஓ, இறைவன் தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கும். நம்ம தொண்டர் தான் பெரியவங்களா? இல்ல முருகா, தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரியதோ. தொண்டர் தம் பெருமையை சொல்றாங்க பாரு, அதுதான் பெரியது அப்படின்னு அவை பாட்டி சொல்றாங்க. பெரிது கேட்கின் வரிவடி வேலாய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைக்கடல் துயன்றோன். அலைக்கடல் குருமுனி கங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ அரவினுக்கு ஒரு தலைபாரம். அறவோ உமையவன் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறைவனுடைய பக்கத்து ஒடுக்கம், பாகத்து ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்கிறார் நம்ம அவை பாட்டி. என்ன அழகில்ல? தொண்டர் பத்தி பேசுறதா அவ்வளவு பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன வேணா பக்தி செய்யுங்க. நான் சாமி கும்பிடுறேன், இந்த கோயிலுக்கு போறேன், நான் ராமேஸ்வரம் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இறைவனை பத்தி பாடுற, துதி பாடுற, பூஜை பண்ற, புனஸ்காரம் பண்ற, வழிபாடு பண்ற, எல்லா விஷயங்களும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வழிபாடுதான். கடவுள் கிட்ட அது உங்களை கொண்டு போய் சென்று விடும். கடவுள் கிட்ட உங்களை கூட்டின்னு போயிடும், அது பக்தி. ஆனா தொண்டு செய்றீங்களா, கடவுள் உங்களை தேடி வந்துடும். எது வேணுங்க உங்களுக்கு, நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் வரேன்டா உன்னை தேடி, தொண்டு செய்யறல்ல, நான் வரேன், உன்னை தேடி நான் வரேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்குள்ள அமர்ந்துடுறேன். இதெல்லாம் உணரணுங்க. தொண்டு செய்ய 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 இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே அமர்ந்துடுறார். இந்த சத்தியமான உண்மை எழுதி வச்சு. அல்லல் பெருமானார் சொல்வாரா, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிருமே தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர். எந்த பேதமும் இல்லாம எந்த ஒரு உயிருக்கும் தம்முயிர் போல் எண்ணி சேவை செய்யறாங்களோ அவர்கள் உள்ளம் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம் புரியும் இடம்.
இறைவன் நடம் புரிகின்ற இடம்தான் அது. நான் வந்தேன், அந்த இடத்துல நான் இருக்கேன். அப்படி இருக்கிறாங்க பாரு, அந்த அவர்களுக்கு திருவடிக்கு சேவை செய்ய நான் வருவேன் எப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அழகா பாடுற. என்ன அழகு பார்த்து, யார் யார் சேவை செய்யறாங்களோ அவங்களுடைய திருவடிக்கு சேவை செய்ய நான் வருவேன். வள்ளலார் ஐயா வருவாராம். தொண்டு யார் செய்யறாங்களோ அவங்க திருவடிக்கு சேவை செய்ய வருவார். நல்லா நோட் பண்ணிக்கங்க. 63 நாயன்மார்கள் தொண்டு செஞ்சாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சிறு தொண்டர் நாயனார் தான் சிறு தொண்டர் புராணம். ஆனா அது எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னா, சேக்கிழார் சொன்னது பெரிய புராணம், பெரிது. தொண்டருடைய புராணத்தை சொல்றதுதான் பெரிது. தொண்டருடைய புகழை சொல்வதே பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஔவையார். அப்போ பார்த்தோம், நம்ம சிறு தொண்டர் புராணத்தை பெரிய புராணம் பெயர் வச்சிருக்காங்க. அப்பயும் நான் நோட் பண்ணி ஐயா தொண்டு பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. குரு வணக்கம், இறை வணக்கம், எல்லாமே தொண்டு தான். உலக நல வாழ்த்து நீங்க பாடியிருக்கீங்களா? உணர்ந்து பாடியிருக்கீங்களா? டெய்லி பாடுறோம். உணர்ந்து யாராவது பாடிருக்கீங்களா? நான் குழந்தைங்க கூட பாடும்போது என் குழந்தைங்க பாடுவாங்க, இந்த லாஸ்ட் நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அளிக்கின்ற ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 3 லைன் பாடணும், 3 வாட்டி பாடணும். அப்ப என் குழந்தைங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே பாடுவாங்க. எப்படி பாடுவாங்க? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். அந்த வார்த்தை பாடும் பொழுது உருகாம பாட முடியாது யாராலுமே. உருகி 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 பாடணும். அவ்வளவு அழகு. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை தான் சிறக்கட்டும் அழகா சொல்லியிருக்காரு ஐயா. இதெல்லாம் உணர்ந்து பாடணுங்க. நல்லா யோசிக்கணும். இந்த வாழ்க்கையில எதுவுமே நிலை இல்லை. உள்ளீடற்ற வாழ்க்கை. யாக்கையும் இல்லை, எதுவும் நிலையா, எதனா நிலையா இருக்குதா? அப்படியே ஓடுகின்ற வாழ்க்கை, எதுவுமே நிலையானது இல்லை. உள்ளீடற்ற வாழ்க்கை. இந்த நிமிஷம் இருக்குதான், அடுத்த நிமிஷம் இல்லை. போன போன வாரங்கள் எல்லாம் ஒரு தோழியுடைய நிலைமை, ஒரு குழந்தை 12 மணிக்கு 10 மணிக்கு பார்த்தவங்க 12 மணிக்கு இல்ல. உள்ளீடற்ற வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. அப்ப எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் நாம? சேவை தாங்க. சேவை 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தொண்டு தாங்க வாழ்க்கை. பக்தி புனஸ்காரம், கோயில் போகுது, அந்த கோயில் போகுது, இந்த எல்லாமே செய்யுங்க. கடவுள்கிட்ட நீங்க போக முடியும். கடவுள் உங்ககிட்ட வரணும்னா தொண்டு செய்யணும். தொண்டே தொழுகை. சிந்தனை செய்யணும். இதை நீங்க ஐயா அழகா பாடுவார் இறைவணக்கத்து. ஆதியேனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. இது என்னைக்காச்சும் உணர்ந்து பாடியிருக்கோமா? பாடணும். தொண்டாற்றி தான் நம்ம பாடணும். தொண்டுதாங்க. இந்த ஜீவராசினா தொண்டு செய்ய முடியுமா? இந்த மனிதன் மட்டும்தான் தொண்டு செய்ய முடியும். அவனை தவிர வேற யாரும் தொண்டு செய்ய முடியாது. அப்ப தொண்டு செய்தால்தான் நீ மனிதன், இல்லைன்னா மனுஷனே கிடையாது. யோசிச்சு ஐயா ஐயா வாழ்க்கையில நடந்த நிகழ்வு. அவர் ஓங்கார மண்டபம் இருக்குல்ல, அது வெளியில போய் நடந்து போவாருங்களாம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் இல்லாம செய்யக்கூடிய ஒரு ஜாப் இருக்கு, அது எதுன்னு சொல்லுங்கன்னு செய்வாங்க. ஐயா யாருக்கும் தெரியல, முடிக்கிறாங்க. மனவளக்கலை ஆசிரியராக இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் பாருங்க, அறிவு பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்வாராம். என்ன அழகு பார்த்தீங்களா? நம்ம செய்யற வேலைக்கு கூட 60 வயசான ரிட்டையர்மெண்ட்.
ஆனா மனவளக்கலை ஆசிரியர் பயிற்சி என்பது இந்த உயிர் உடலை விட்டு பிரியும் வரை செய்து கொண்டே இருக்கலாம். இந்த தொண்டுக்கு ரிட்டையர்மெண்ட் என்பது கிடையவே கிடையாது. நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரை நாம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆன்மா, உள்ள இருக்கிற ஆன்மா உயரணும். அப்போ அதுக்கு நாம என்ன செய்யணும்? தொண்டு செய்யணும். தொண்டு மட்டும்தாங்க. அழகா ஒரு பாடலை சொல்லி நிறைவு பெறலாம். ஐயா ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன், நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்பே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா. ஐயா நின்றாராம், நடந்தாராம், சென்றாராம், பல இடங்கள் தேடி அலைந்தாராம். எப்பொழுது நிறைவு வந்ததாம்? அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளார், என் மனதை விரித்து கொண்டு உன்னோடு இணைத்து கொண்டாய், அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளார், என் மனதை விரித்து கொண்டு உன்னோடு இணைத்து கொண்டாய், கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், கர்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய இறைவா, உன்னை அறிந்து உய்ய உலகோக்கு தொண்டு செய்வேன் என்று நான் நிறைவு பெற்றேன். எப்போ? உலகோருக்கு தொண்டு செய்யும் பொழுது இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன், நின்றே நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன், சென்றேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். என்ன அழகு பார்த்தீங்களா? எங்கெங்கயோ தேடி போனாராம். உலகோருக்கு சேவை செய்வதுதான் எனக்கு நிறைவே வந்ததுன்னு சொல்லிட்டு பாடியிருக்கார். வள்ளலார் ஐயா கூட பாடுவாங்களா? உயிருள் யாம், உயிருள் யாம் எம்முள் உயிர் உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. இறைவா, உயிருள்ள நீதான் இருக்க, உனக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு எனக்கு உணர்த்திட்ட. அப்ப அந்த உயிர் நலன் பரவுக, உயிர் சேவை செய்க அப்படின்னு எனக்கு உரைச்சிட்ட. எல்லா உயிருக்குள்ள இறைவன் தான் இருக்காரு. அந்த இறைவனை வெளிக்கொணர வேண்டும். அதற்கு தொண்டு செய்தால் மட்டும்தான். எல்லாருக்குள்ளயும் இறைத்தன்மை இருக்கு, எல்லாருக்குள்ளயும் அன்பும் கருணை இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கிறார். அவரை வெளியே வரணும். மாயை விலக்கி இருக்கு. அதை வெளியே வரணும்னா நாம் அனைவரும் தொண்டு செய்யணும். தொண்டு மட்டும்தான் வாழ்க்கையில இறைவனை நம்மளை தேடி கூட்டி வரும். தொண்டு செய்வதற்கு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை பிறவில இந்த ஆன்மா ஏங்கி இருக்குமோ, எந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணியிருக்கோமோ, கேட்டு இருக்கோமோ, எத்தனை சத்சங்கள் கேட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வைக்கிறார் இந்த இடத்துல. தொண்டு செய்ய உட்கார வைக்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது. தொண்டு செய்தால் இறைவன் நமக்குள்ளே அன்பும் கருணையாய் வெளிப்படுவார். அன்பும் கருணையாக வெளிப்பட்டு உலகோர்க்கு உதவி செய்வார், அருள் புரிவார், அருள் அருள் புரிவார். இது நாம் அனைவரும் சிந்தனை செய்யணும். தொண்டுதான் வாழ்க்கையில. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, இந்த நிமிஷம் இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அடுத்த பிறவிக்கு நம்ம என்ன கொண்டு போறோம், இந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அப்படி நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சு செயல்படணும். செயல்பட மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, மன நிறைவு என்பது பெற முடியும். ஐயா சொன்ன மாதிரி மன நிறைவு பெற முடியும். கூறி தொண்டுதான் தொழுகை, இறைவனை அடை வேறென்றும் இல்லை என்று சொல்லி
இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாமல்ல இறைநிலைக்கும், நம் குரு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கும், வள்ளல் ராமலிங்க அடிகள் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க